வெல்கம் பேக் டு ஷேடோ சினிமாஸ். இன்னைக்கு வீடியோவில் எந்த லாங் ரன்னிங் டிவி சீரிஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா 2011லேருந்து 17 வரைக்கும் 6 சீசன் 123 எபிசோடு ஒன்று சீரிஸ் தான் இந்த கிரிம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே அண்டர் ரேட்டட் ப்ராஜெக்ட். எப்படி இருக்கும்னு பிரேக் டவுன் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. போன வருஷம் ஜியோ சினிமாஸும் ஹாட் ஸ்டாரும் ஒன்றா சேர்ந்து ஜியோ ஹாட் ஸ்டார்னு மாறின பிறகு தான் இந்த சீரிஸ் இந்தியாவுக்கு ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ்க்கே வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் டவுன்லோட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. மற்ற வேம்பயர் டேரிஸ், டீன் உல்ஃப், சூப்பர் நேச்சுரல் மாதிரி ரொம்ப பாப்புலாரிட்டி இல்லாததுனால நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பதே டவுட்டுன்னு நினைக்கிறேன். முன்னாடியே தெரியுமா, பார்த்துருக்கீங்களான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இப்போ ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் ஒரு பிரச்சனை, நிறைய எபிசோட்ஸ்க்கு குவாலிட்டி அடி வாங்கும், வால்யூம் சுத்தமாக கேட்காது. அதுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணியே பார்த்துடலாம். இந்த சீரீஸோட பிளாட் படி டைட்டிலர் கேரக்டர் கிரிம். அவருக்கு நம்ம ஒரு கிரிம்னே தெரியாது. ஸோ கிரிம்னா என்ன, அதோட பவர்ஸ் அண்ட் வீக்னஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் டேஞ்சரஸ் லெவல் எப்படி அப்படிங்கிறத அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலே ஆடியன்ஸ்க்கும் சொல்லுவாங்க. ஒரு எபிசோடுக்கு ஒரு கேஸுன்ற மாதிரி கொண்டு போவாங்க. ஒவ்வொரு எபிசோட்லேயும் புது புது வில்லன்ஸ், அதாவது புது புது க்ரீச்சர்ஸை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. தே லிவ் அமாங் அஸ் அப்படிங்கிற மேட்ரை பற்றி இப்போ ரீசெண்டாக வந்து லோக்கா படத்தில் பேசியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதே கான்செப்ட் தான். நம்மளை சுற்றியே இருக்கிற மிஸ்டிக்கல் அந்த சூப்பர் நேச்சுரல் கேரக்டர்ஸ் ஒவ்வொரு எபிசோடில் புதுசு புதுசாக வரும். ஸோ அதெல்லாம் இவர் எப்படி சமாளிக்கிறாரு, அவங்கெல்லாம் யார், அவருக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. ஃபஸ்ட்டு 3 சீசன்ஸ்க்கு ஒரு எபிசோடு ஒரு கேஸுன்ற மாதிரி புது புது கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. சின்ன சின்ன வில்லன்ஸ் ஒரு சீசனுக்கும் இருப்பாங்க. பட் அந்தளவுக்கு வெயிட்டேஜே இருக்காது. சீசன் 1ஓட ஸ்டார்டிங்லேயே ஒரு மிகப்பெரிய பிளாட் லைனுக்கான ஒரு லீடப் இருந்தாலும் அதை கம்ப்ளீட்டாக மறந்துட்டு வெறும் கேரக்டர் எக்ஸ்ப்ளோரேஷன்லேயே 3 சீசன் கொண்டு போயிருப்பாங்க. ஒவ்வொரு எபிசோடும் புது புது க்ரீச்சர்ஸ் வரும்போது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், டைம் போகிறதே தெரியாது. பட் ஸ்டில் ஓவரால் பிளாட்டு அப்படிங்கிறத கொஞ்சம் வீக்காக இருக்குன்றதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அந்த பெரிய பிளாட் லைனுக்கான மெயின் வில்லனை டீஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக அதை ப்ராப்பராக பிளான் பண்ணியிருந்தா இன்னும் நிறைய சீசன்ஸ்க்கு கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போயிருக்கலாம். அந்த ஸ்ட்ரக்சர் பிளானிங் இல்லாதது தான் இந்த சீரீஸில் பண்ண மொதல் மிஸ்டேக். 3 சீசனுக்கு அப்புறம் 4வது சீசனில் பண்ண ஒரு மேஜர் சேஞ்ச் தான் அழிவுக்கான ஆரம்பம்னு சொல்லலாம். லைக் இந்த 4th சீசனில் ஆரம்பத்துலேருந்தே வில்லனாக இருந்த ஒரு கேரக்டரை பாசிட்டிவான கேரக்டராக மாற்றிருப்பாங்க. அந்த கேரக்டர் ஆர்க்கு ட்ரான்சிஷன்லாம் உண்மையிலே நல்லாயிருக்கும். அதில் நடித்த அந்த ஆக்டரோட கான்ட்ரிபியூஷனுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அதே சமயம் எதுக்கு ஸ்க்ரீனில் இருக்குன்னே தெரியாமல் ஃப்ரேமில் ஓரமாக கடந்த ஒரு கேரக்டரை தூக்கிட்டு வந்து வில்லனாக மாற்றிருப்பாங்க. ஸ்க்ரீனுக்குள்ளே பூந்து வெட்டணும்னு தோணும். அந்தளவுக்கு வில்லன் பர்ஃபார்மன்ஸை ஒழுங்காக தான் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டில் அதிலேருந்து தான் பிரச்சனையே ஆக்சுவலி ஆரம்பிக்குது. சீசன் எண்டில் போட்டு தள்ளிடுவாங்க. ஆனாலும் 5th சீசனில் மறுபடியும் அதை ரெசரெக்ட் பண்ணி வேறு ஒரு கேரக்டராக கொண்டு வந்திருப்பாங்க. தேவையே இல்லாத ஆணி. அதுவுமே மண்டையில் அடிபட்டு எல்லாத்தையும் மறந்துருச்சுன்னு சொல்லியிருக்கலாம். எல்லாமே ஞாபகம் இருக்குது, ஆனால் நாங்கள் அதை பற்றி யோசிக்க மாட்டோம், நாங்கள் புது கேரக்டர்னு சொல்லி என்னென்னமோ போட்டு உழப்பி வச்சுருப்பான். 5th சீசனில் பண்ண இன்னொரு மேஜரான சேஞ்ச் என்னென்னா, ஒரு மிகப்பெரிய கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக ரொம்ப நல்ல கான்செப்ட்டு, பட் சொதப்பி வச்சுருப்பாங்க. அவ்வளோ ரஷ் பண்ணி பேட்ச் ஒர்க்லாம் பண்ணது கேவலமாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் எங்கே ஆரம்பிக்கணும், எப்படி கொண்டு போகணுன்ற ஐடியாவே இல்லாமல் கையில் இருந்த மிகப்பெரிய லீடையுமே ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல், ஒழுங்கான ஒரு ப்ராப்பர் வில்லனை ஸ்டார்டிங்லேருந்தே மெயின்டைன் பண்ணாமல் என்னென்னமோ கொண்டு போனது தான் இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனையே. பட் ஸ்டார்டிங்கில் இருந்த அளவுக்கு சுவாரஸ்யமான கதைக்களம் போக போக இருக்காது. சீசன் 5 அப்படி இப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா கூட சீசன் 6ல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பேட்ச் ஒர்க் பண்ணுமோ இழுத்து பிடிச்சி கதையை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷனில் சொல்லிட்டாங்க போல். ஸோ கம்மி எபிசோட்ஸில் முடிஞ்ச அளவுக்கு லூஸ் அண்ட்ஸ் எல்லாம் டைப் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஃபில்லர் எபிசோடே இருக்கணும்னா பார்த்துக்கோங்களேன். அந்தளவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எடுத்திருப்பாங்க. பட் அந்த ஃபில்லர் எபிசோட் நல்லா தான் இருக்கும். கிளைமேக்ஸில் அந்த மிகப்பெரிய லீடுக்கான ஒரு வில்லனை வெறும் 4 எபிசோடுக்கு கொண்டு வந்து அவ்வளோ மொக்க பண்ணி முடிச்சிருப்பாங்க. நீங்கள் ஓவரால் சீரீஸை கூட பார்த்துடலாம். கிளைமேக்ஸ் தான் இருக்கிறதுலே அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் சப்புன்னு முடிச்சிருப்பாங்க. அவ்வளோ பெரிய கான்செப்டை, லாஜிக் இருக்காது, அதில் ஒன்றுமே இருக்காது. ஒரு கிளைமேக்ஸில் ஒஸ்ட்டான கிளைமேக்ஸ் பார்க்குறதுக்கான ப்ரிப்பரேஷன் மென்டலாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு சூப்பரான சீரீஸ். லேட்டர் சீசன்ஸில் கொஞ்சம் குறைகள் இருந்தாலும் ஆரம்பத்துலேருந்தே பிஞ்ச் வாட்ச் பண்ணுறதுக்கான கண்டென்ட் கண்டிப்பாக உள்ளே இருக்குது. ஒவ்வொரு க்ரீச்சர்ஸ்க்குமே பண்ணியிருந்த விஎஃப்எக்ஸ்லாம் குவாலிட்டியாக செம்மையாக இருக்கும். அதிலெல்லாம் எந்த குறையுமே சொல்ல முடியாது. அண்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச அடிப்படை மிருகங்களை தாண்டி இன்னும் வித்தியாசமான புது புது க்ரீச்சர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுங்களுக்கு ஜெர்மனில் பேர் சொல்லி அதை ஃபாலோ பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி ஹீரோவும் பார்க்குறதுக்கு நம்ம ஊர் ஆரியா மாதிரியே இருப்பாரா, கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அவர் எப்படி கிரிம்மாக மாறினார் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேயே ஆடியன்ஸுக்கு கதை சொல்லி கொண்டு போனது உண்மையான நல்ல ட்ரிக்கு தான். பட் ஸ்டில் அதை கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்கலாம். லேட்டரான சீசன்ஸில் குறிப்பாக கிளைமேக்ஸ் ரொம்ப சொதப்புனது தான் ஏற்றுக்கவே முடியல. பட் ஒரு நல்ல டார்க் செட்டப்பில் ஒரு சூப்பர் நேச்சுரல் சீரிஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.